டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு முதற்கண் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டெஸ்ட் சீரீஸை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு த சீரீஸ். நேற்று வீடியோ பார்க்காதவங்க வீடியோ பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் நம்மளோட டெஸ்ட் ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிகார்டிங் த சென்னை ஐஎஸ் அகாடமிலேருந்து இந்த ஃப்ரீ இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ குரூப் 2A எக்ஸாம்ஸ், அது மட்டும் இல்லாமல் குரூப் 1ஓட ப்ரிலிம்ஸோட கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணுறது தான் இந்த சீரியஸோட ஐடியா. ஸோ வாங்க இனி கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நேற்று கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு தெரியும், நேற்று 3 திருக்குறள், அது மட்டும் இல்லாமல் 2 லெட்டர் ரைட்டிங், இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு டெஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் 100 மார்க்ஸ்க்கு. ஸோ அந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணவங்களும் அட்டென்ட் பண்ணாதவங்க டேக் யூர் ஓன் டைம், 1 hour டைம் எடுத்துகிட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ அட்டென்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆன்சர் செஷனை கவனிங்க. ஸோ ஒரு நாள் டைம் கொடுத்துருந்தோம் ஆன்சர் எழுதுறதுக்காக. இன்றைக்கி டிஸ்கஷன் கிளாஸ். ஸோ எப்படியெல்லாம் ஆன்சர் எழுதியிருக்கலாம், எப்படிலாம் இருந்திருந்தால் பெட்டர் பாயிண்ட்ஸ் இருந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சர்ச் பண்ண பாயிண்ட்ஸோட அடிஷ்னல் பாயிண்ட்ஸும் ஆட் ஆன் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக இது தர்றது. ஸோ எஸ், திஸ் இஸ் அ கொஷின். இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ நேற்று நம்ம ரிலீஸ் பண்ண கொஷின் பேப்பர் தமிழ் அண்ட் இங்கிலீஷில். ஸோ திருக்குறள் பற்றி ஒரு 3 கொஷின், அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங் பற்றி ஒரு 2 கொஷின் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணிக்கலாம், எப்படியெல்லாம் பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி ஆன்சர் செஷனில் பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் தமிழில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு திருக்குறள் அப்படின்னாலே முதல்ல முன்னுரை, பொருளுரை, முடிவுரை, இது 3தோட சப்டாபிக் இருக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா திங்ஸ் பண்ணுறது எல்லாமே செகண்டரி தான். இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக். ஸோ முதல் கொஷினை, திருக்குறளை மதசார்பற்ற இலக்கியம் என போற்றப்படுவது ஏன், அதனை உரிய எடுத்துக்காட்டுடன் விவரிக்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கொஷினை பேஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல முன்னுரையில் என்னெல்லாம் எழுதலாம் அப்படின்னா, திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் எழுதினா பெட்டராக இருக்கும். ஸோ திருக்குறளை திரு குட்டல் குறள்னு கூறலாம், இல்லை இது 2 அடிகளான குறள் வெண்பாக்கள், இல்லைனா திருக்குறளோட முப்பால்களையும் பற்றியும் எழுதலாம். ஸோ முன்னுரையில் பேசிக்காக திருக்குறளை பற்றி கேட்டதுனால திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் இங்கே எழுதுகிறோம். அடுத்து பொருளுரை போகிறோம். பொருளுரையில் நம்ம கேட்ட கொஷின், திருக்குறள் அப்படின்றது மதசார்பற்ற இலக்கியம். ஸோ மதசார்பற்ற இலக்கியம் அப்படின்னு அவங்க சொன்னதுனால அதை பற்றியான சில வரிகளை நம்ம எழுதிட்டு திருக்குறளோட கொள்கைக்குள்ளே போகிறோம். ஏன்னா திருக்குறளோட கொள்கை தான் அதை மதசார்பற்ற ஒரு இலக்கியமாக மாற்றிருக்கு. அந்த கொள்கைகள் என்ன அப்படின்னா, ஸோ இறைவன், தெய்வம், தென்புலத்தார், தாமரை கண்ணான், இந்த மாதிரி வார்த்தைகளை கடவுளோடு இணைக்காமல் அதை பொதுவான ஒரு வார்த்தையை வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாது சமயம் சாராத தன்மை, சமூக நீதி உடையது, மானுடத்தின் உயர்ந்த பண்பு, அறம் சார்ந்தது, உலகியல் சார்ந்தது, உலகளாவிய பயன்பாட்டில் இருக்குது. அதனால் இது இப்போ ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்திருந்தால் அந்த மத மக்கள் மட்டும்தான் இதை பயன்படுத்திக்க முடியும். ஆனால் உலகளாவிய மக்கள் எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இது ஒரு மத சார்பற்றது அப்படின்றத நம்ம திருக்குறளின் கொள்கைகள் அப்படின்ற ஒரு சப்டாபிக்கோடு எழுதியிருக்கோம். அடுத்த சப் டாபிக் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, காரணங்கள் எடுத்துக்காட்டுடன் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு குறளை எழுதி அந்த குறளோட அர்த்தங்களை நீங்கள் எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு இந்த 3 கொடுத்துருக்கோம். 3 மட்டும் இல்லாமல் 10க்கும் மேற்பட்ட பேர்கள் இருக்குது. இந்த பேரெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா இதிலேருந்தே தெரியும் திருக்குறள் அப்படின்றது ஒரு மதசார்பற்ற ஒரு இலக்கியமாக இன்றைக்கும் திகழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இதில் இந்த கொஷனுக்கு நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்க ஆன்சர் இது ஒரு மாடல் ஆன்சர். உங்கள் ஆன்சர்ஸ் இதை விட பெட்டராக கூட இருக்கலாம். இதில் இல்லாத பாயிண்ட்ஸை நீங்கள் ஆட் ஆன் பண்ணி நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமில் எழுதும் போது பெட்டரான ஒரு ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த இனிஷியேட்டிவோட ஐடியா. ஸோ இந்த 2 PDF-யும் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லெசன் கவனித்து முடித்த பிறகு ஒரு தடவை உங்கள் ஆன்சரையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஒரு பெட்டர் ரிசல்ட்டுக்காக. ஸோ முன்னுரை, பொருளுரை, திருக்குறளின் கொள்கைகள், காரணங்கள் எடுத்துக்காட்டுடன், சிறப்பு பெயர்கள், முடிவுரை அப்படின்றது ஒவ்வொருத்தரும் சார்ந்த தனிப்பட்ட விஷயம். உங்களோட கருத்தில் நீங்கள் எழுதின அந்த ஆன்சரில் உங்களுக்கு என்னெல்லாம் கடைசியாக நீங்கள் கிராஸ் பண்ணீங்களோ அந்த விஷயத்தை முடிவுரையாக கொடுங்க. சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அன்றாட வாழ்வில் நீங்கள் பின்தொடரும் ஏதேனும் ஒரு வாழ்வியல் தொடர்புடைய நெறியை திருக்குறள் உதவியோடு குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதுலேயும் முன்னுரை நம்ம கொடுத்துருக்கோம் திருக்குறளை பற்றி. அடுத்து பொருளுரை போகும்போது திருக்குறளின் உதவியோடு அப்படின்னு சொன்னதுனால நம்ம குறளும் அதோட பொருளும் இல்லாமல் எழுதணும் அப்படின்னா கேள்வி முழுமையடையாது. ஸோ நான் இங்கே அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஏதாவது ஒரு நெறி அப்படின்னு சொன்னதுனால நான் தினம் நாங்கள் ஃபாலோ பண்ணுற வாய்மையை நான் அடிப்படையாக வச்சு எழுதியிருக்கேன். நீங்கள் அன்பு, ஒழுக்கம் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம். ஆனால் கொடுக்குற ஆன்சரை பெஸ்ட்டாக கொடுங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் குறள் 1 அப்படின்னு போட்டு குறள் எழுதி அதோட பொருள் நான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி குறள் 2, குறள் 3 அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5லேருந்து ஒரு 7 குறளுக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முடிவுரையில் என்ன எழுதணும் அப்படின்னா நான் என்ன பண்பு எடுத்தனோ அந்த பண்பை பற்றி விளக்கணும். அதுக்கப்புறம் அந்த பண்பை திருக்குறள் திருவள்ளுவர் வந்து திருக்குறளின் வாயிலாக எப்படியெல்லாம் விளக்கியிருக்காரு, உங்களுக்கு என்ன புரிஞ்சது அப்படின்றத இங்கே முடிவுரையில் பதிவு செய்யணும். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா மனிதநேயத்தின் அடித்தளம் அன்பாகும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ மனிதநேயத்தின் அடித்தளம் அன்பாகும் இது திருக்குறளின் எடுத்துக்காட்டோடு நம்ம சொல்லணும் அப்படின்னா முன்னுரையில் மனிதநேயம் அன்பு இதை 2த்தை பற்றியும் எழுதணும். அது மட்டும் இல்லாமல் உயிரினத்தின் ஒப்பற்ற சக்தி அன்பாகும் அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம அன்புக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் தரோம் அப்படின்றது இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொருளுரை பாருங்கள், குறள் 1 அதோட பொருள், குறள் 2 அதோட பொருள், இந்த மாதிரி 5லேருந்து 7 குறள் எழுதுறீங்க. எழுதிட்டு முடிவுரையில் வந்து அன்பில்லையில் மனிதநேயம் இல்லை, மனிதநேயம் இல்லையில் அன்பு இல்லை அப்படின்னு இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் உங்களோட மனசில் இருக்கிற பதிவை ரொம்ப வந்து குறுகிய ஒரு பாயிண்டில் வந்து பதிவு செய்யுங்க. அடுத்த இது பார்த்தோம் அப்படின்னா 4வது கொஸ்டின் லெட்டர் ரைட்டிங். ஸோ லெட்டர் ரைட்டிங்கில் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை நீங்கள் ஒரு பத்திரிகை ஆசிரியர்கிட்ட பதிவு பண்ணுறீங்க. ஸோ பத்திரிகை ஆசிரியருக்கு நீங்கள் எழுதுகிற ஆர்டிக்கலில் நான் சொன்ன மாதிரி தேதி, இடம், விடுனர், பெறுனர், இங்கே வந்து பெயர் குறிப்பிடக்கூடாது, அவங்க சொல்லாமல் எந்த பெயரையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்க சொல்லாத எந்த இடத்தையும் நம்ம எழுதவும் கூடாது. ஸோ விடுனர், பெறுனர், மதிப்பிற்குரிய ஐயா, பொருளுக்கு அப்புறம் நான் என்ன எழுதியிருக்கேன்னா இது வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம் அப்படின்றதையும் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை வேறு மாதிரி எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டென்ட் வந்து பயங்கர ஒரு கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஒரு லைன் சொன்னாலும் அந்த லைனில் இருக்கிற அர்த்தங்கள் வந்து ஆணித்தனமாக வந்து பதிஞ்சிருந்தால் போதும். ஸோ ஒரு லெட்டர் எழுதி முடித்த பிறகு கீழே நன்றி ஐயா தங்கள் உண்மையுள்ள. ஸோ இதை மொத்தமாக வந்து நீங்கள் பதிவு பண்ணீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் வந்து ஒரு ஓல் ஆர்டராக நேற்று நம்ம வந்து 10 ரூல்ஸ் பார்த்தோம் லெட்டர் எழுதுறதுக்கு, பார்க்காதவங்க போய் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த 10 ரூல்ஸையும் வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோன்னா நமக்கு மார்க் குறைக்கிறதுக்கு அவங்க யோசிப்பாங்க. நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்காக 2 மார்க்கு ஈஸியாக குறைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம கிட்ட ஒரு தப்புமே இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 1/2 மார்க் அதிகமாச்சுன்னா கூட ஃபைனலாக வரும்போது நமக்கு வந்து ஒரு 10 மார்க் மற்றவங்களோட நம்ம ஜாஸ்தியாக இருப்போம். அந்த மாதிரி ஒரு லாஜிக் தான் இது. ஸோ எந்த ஒரு சின்ன தப்புக்குமே வந்து நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அடுத்து கடைசியான கொஸ்டின் பார்க்க போகிறோம். உங்கள் பகுதியில் உள்ள குப்பை தொட்டி வைக்க ஒரு உயர் அதிகாரிக்கு எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் அதே மாதிரி தேதி, இடம், விடுனர், பெறுனர், ஏன்னா மாநகராட்சி உயர் அதிகாரின்னு சொல்றதுனால அவரை நான் இங்கே வந்து குறிப்பிட்டிருக்கேன். மதிப்புக்குரிய ஐயா அதோட பொருள் என்ன அப்படின்னு எழுதிட்டு நன்றி தங்கள் உண்மையுள்ள. ஸோ இந்த மாதிரி ஹோல்சமாக ஆன்சர் கவர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்த உடனே கண்டென்ட்டை வந்து கவனிக்க வேண்டாம். முதல்ல எடுத்த உடனே ஒரு கொஷினை இந்த மாதிரி பேசிக்காக கவர் பண்ண முடியுதா, பேராகிராஃபை பிரிக்க முடியுதா, பாயிண்ட் போடுற இடத்துல பாயிண்ட் இல்லைன்னா வந்து 1 2 3 போட்டு எனிமரேட் பண்ண முடியுதா அப்படின்னு இந்த ஸ்கில்லெல்லாம் வளர்த்துக்கோங்க. இது வளர்ந்துட்டாலே இன்னொரு பக்கம் கண்டென்ட் ரெடியாச்சு அப்படின்னா இப்படி ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் கண்டென்ட் மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி எழுதணும்னு தெரியாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ இதோட மொத்தமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதே மாடலை இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷில் எழுதணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாடல் ஆன்சரை பார்த்துக்கோங்க. ஸோ ஒய் திருக்குறள் ஹஸ் பீன் போர்ட்ரைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி திருக்குறள் ஹஸ் அ செக்யுலர் லிட்ரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எதுக்காகலாம் அது செக்யுலர் லிட்ரேச்சர் அப்படின்ற பாயிண்ட். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை வேணும்னா நீங்கள் தமிழில் அப்படியே வந்து தமிழாக்கம் பண்ணி எழுதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கன்க்ளூஷனில் ஏன் இந்த மாதிரி வந்து அவர் செக்யுலர் லிட்ரேச்சர் அப்படின்றதுக்கு பாயிண்ட் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா எக்ஸாமில் எழுதி அண்டர்லைன் பண்ண பழகுங்க. ஸோ அண்டர்லைன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. உள்ளே வந்து தேடி பார்த்து தப்புகளை கண்டுபிடிக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதிக்கல் வேல்யூவை டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதுலேயும் இன்ட்ரோடக்ஷனில் திருக்குறள் பற்றி அதோட எதிக்கல் வேல்யூஸ் பற்றி எழுதிட்டு இங்கே வந்து நான் ட்ரூத்ஃபுல்னஸ் எடுத்திருக்கேன். ஸோ இங்கிலீஷில் எழுதுகிறவங்க கப்லெட் 1 கப்லெட் எக்ஸ்பிளனேஷன். கப்லெட் அப்படின்னா 2 அடி அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த 2 அடிகளை இங்கிலீஷில் எழுதி அதோட எக்ஸ்பிளனேஷன். அதே மாதிரி ஒவ்வொரு குறளாக மேக்ஸிமம் 5 to 7 நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா பெட்டர் மார்க் வரும். இந்த மாதிரி ஒரு குறளாக எழுதி அதோட எக்ஸ்பிளனேஷன் எழுதுங்க. கன்க்ளூஷனில் இந்த கொஸ்டின் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கினது. ஸோ ட்ரூத்தோட கிரேட்னஸ் பற்றியும் திருவள்ளுவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்றதை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் வந்து இதை எழுதியிருக்கேன்.
அடுத்து மூணாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் லவ் ஹியூமனிட்டி. ஸோ இதுக்கும் இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருக்கேன். கண்டெக்ஸ்டில் கப்லெட் 1 கப்லெட் எக்ஸ்பிளனேஷன், கப்லெட் 2 கப்லெட் எக்ஸ்பிளனேஷன், கப்லெட் 3 அண்ட் கப்லெட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த மாதிரி 5லேருந்து 7 திருக்குறள் எழுதிட்டு கடைசியாக நீங்கள் வந்து கன்க்ளூஷன் போகலாம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் ஓரளவு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம எழுதி பழகிருப்போம். ஸோ டேட், பிளேஸ், ஃப்ரம், டு, ரெஸ்பெக்ட் சார் அண்ட் மேடம், சப்ஜெக்ட், அதுக்கப்புறமாட்டுக்கு கண்டென்ட், பாடி ஆஃப் த இது எழுதிட்டு கீழே தேங்கிங் யூ, யூஆர் சின்சியர்லி. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் சப்போர்ட் would be highly appreciated, யுவர் ஹெல்ப் would be in highly need. இந்த மாதிரிலாம் எழுதணும் அப்படின்னா ரொம்ப பணிவாக ஒரு அஃபிஷியலாக வந்து ஒரு லுக் கொடுக்கும். அதே மாதிரி கீழே கார்பேஜ் திங்க்கும் வந்து நான் லெட்டர் எழுதியிருக்கேன். டேட், பிளேஸ், ஃப்ரம் அண்ட் டு எழுதிட்டு ரெஸ்பெக்ட் சார் ஆர் மேடம், சப்ஜெக்ட் நம்ம எழுதிடுவோம். ஸோ சப்ஜெக்ட் எழுதின பிறகு கடைசியாக தேங்க்யூ யூஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்பேஜ் பின் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ யுவர் ரெக்வஸ்ட் டு பி நீட்ஃபுல் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக இதை அமைச்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து நன்றியாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து இங்கே லெட்டர் எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் எங்கள் விஷயம். ஸோ எப்படி எழுதணும் அப்படின்ற ஃபார்மேட் நேற்று சொல்லி கொடுத்ததும் இன்றைக்கி வந்து மாடல் ஆன்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு எக்ஸாமுக்கு ஐடியா வந்திருக்கும். மற்றபடி உங்கள் குவரி எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம். வி கேன் மேக் ஷியோர் தட் உங்களோட குறை எல்லாத்தையும் எங்களால் மாடிஃபை பண்ணி உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி 3 நாள் நம்ம மெயின்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். அடுத்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறது ப்ரிலிம்ஸ். ஸோ 3 நாள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இன்னையோட முடியுது. அடுத்து நம்ம இன்னும் 4 நாளைக்கு நம்ம குரூப் 1, 2, 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன், அதாவது யூனிட் 8 and 9க்கு நம்ம பண்ண போகிறோம். இதில் முடிந்து பார்க்க போகிற டாபிக் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பண்பு. ஸோ ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் தான் பார்க்க போகிறோம். இது உங்களோட மாடர்ன் ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும். ஸோ இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி புக்கில் என்ன கண்டென்ட்லாம் இருக்கோ ரிலேட்டடாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நாளைக்கு இதை கொஷின் அண்ட் ஆன்சர் செஷனில் பார்ப்போம். ஸோ வழக்கமாக கிளாஸில் கண்டென்ட் எழுதி இதுன்னு நம்ம சின்ன பிள்ளைங்க பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் கொஷின் அண்ட் ஆன்சர் மாடலில் நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிக்கும்போது எப்படியெல்லாம் படிக்கணுன்ற ஒரு ஐடியா வரும். அதனால நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா நாளைக்கு விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு இதை நீங்கள் எங்கே ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா +2 புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்கும். +2 புக் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 8th ஸ்டாண்டர்ட் புக், இது ரெண்டுத்தையும் ஓல்டு புக் படிக்கலாம். நியூ புக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி +2 புக்கில் வந்து இது இருக்கும். இதை ஓரளவு படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ் கைஸ், இதோட நம்ம செஷன் முடியுது. நாளையிலேருந்து நம்ம வந்து இன்னும் 4 நாளைக்கு ப்ரிலிம்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஜஸ்ட் போஸ்ட் இன் கமெண்ட் பாக்ஸ். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.